ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பயாலஜி கிங் தமிழ் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி புக்கில் இருக்கக்கூடிய 13th லெசனை பார்க்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் 12th லெசன் வரைக்கும் கம்ப்ளீட்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த லெசனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் இடர்பாடுகள், அதாவது என்வரன்மெண்டல் இஷ்யூஸ். வாங்க நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த கொஷின்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி ஜுவாலஜி, பிஜிடிஆர்பி ஜுவாலஜி, நீட்டு, டிஎன்பிஎஸ்சி, நெட்டு, செட்டு போன்ற தேர்வு எழுதுகிறவங்களுக்கும் 11th மற்றும் 12th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது 100% மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். புவியை சுற்றியுள்ள காற்று அடுக்கு டேஷ் எனப்படுகிறது. என்னன்னு பார்த்தோன்னா வளிமண்டலம். குளிரூட்டியாக பயன்படும் டேஷால் ஓசோன் படலம் பாதிக்கப்படுகிறது. என்னன்னு பார்த்தோன்னா குளோரோஃப்ளோரோ கார்பன்கள். அமில மழைக்கு முக்கிய காரணமாக அமைவது எது அப்படின்னு பார்த்தோம்னா சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள். மாசடைந்த காற்றினை அடிக்கடி சுவாசிக்கும் பொழுது ஏற்படும் இதய நோய்கள் எவை? தமனிகள் தடிமனாதல், கார்டியக் அரித்மியா. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் டேஷ் எனும் செயலி தேசிய அளவில் ஒவ்வொரு மணிக்கும் காற்றின் பண்பு குறியீட்டை வெளியிடுகிறது. என்னன்னு பார்த்தோன்னா சமீர். என்னன்னு பார்த்தோன்னா சொசைட்டி ஃபார் அப்ளைடு மைக்ரோவேவ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ரிசர்ச். ஒளிவேதி மாசு கூட்டத்தில் காணப்படும் இரண்டாம் நிலை மாசுபடுத்தியது பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட். கண் எரிச்சலை தரும் பெராக்சி எத்தனால் அடிப்படை கூறுகள் மற்றும் நைட்ரஜன் டை ஆக்சைடு வாயுக்களை வெளியிடுவது எது? பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட். கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ் மற்றும் ஓசோன் போன்றவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பசுமை இல்ல வாயுக்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஓசோன் அடுக்கு எதில் காணப்படுகிறது? ஸ்ட்ராட்டோஸ்பியரில் காணப்படுகிறது. அமில மழை என்பது எந்தெந்த அமில பொருட்களை கொண்ட மழைப்பொழிவு அப்படின்னு பார்த்தோம்னா கந்தக அமிலம் அல்லது நைட்ரிக் அமிலம். நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பார்த்துருந்தோம். அமில மழைக்கு முக்கிய காரணமாக அமைவது எது அப்படின்றது வந்து நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற ஆக்சைடுகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். இது வந்து பார்த்தோன்னா இந்த அமில மழையிலேயே என்னென்ன அமில பொருட்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கந்தக அமிலம் அல்லது நைட்ரிக் அமிலம். கரிம பொருட்களை சேகரிக்கும் இடமாகவும் மற்றும் புவிக்கோளின் நுரையீரலாகவும் செயல்படுவது எது? காடுகள். யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னம் எது? தாஜ்மஹால். இந்தியாவில் காற்று மாசுபாட்டினை தடுக்க, கட்டுப்படுத்த மற்றும் குறைக்க எப்போது காற்றுச் சட்டம் இயற்றப்பட்டது? 1981ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. 1987ஆம் ஆண்டு திருத்தி அமைக்கப்பட்டது. இது 2 கொஸ்டினும் எப்படி வேணாலும் கேட்கலாம், அதனால் இதை கொடுத்துருக்கோம். போக்குவரத்து உமிழ்வின் தரத்தை செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ள விதிமுறைகள் என்ன அப்படின்னு சொன்னால் 2020ஆம் ஆண்டிலிருந்து பாரத் நிலை 6, பாரத் ஸ்டேஜ் 6. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு நீதிமன்ற பாதுகாப்பினை அளிப்பது எது? பசுமை அமர்வு மற்றும் தேசிய பசுமை தீர்ப்பாயம். தூய்மை இந்தியா திட்டத்தின் பெயர் என்ன? ஸ்வச் பாரத் அபியான். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளும் ஆக்சிஜனின் சராசரி அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 550 லிட்டர். 275 லிட்டர் ஆக்சிஜன் உருளையின் விலை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 6500 ரூபாய். மரங்கள் வெளியிடும் 550 லிட்டர் ஆக்சிஜன் விலை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 13 லட்சம். சரிங்களா? இது வந்து நம்ம மரங்கள்லேருந்து வெளியிடக்கூடிய ஆக்சிஜன். நம்ம செயற்கையாக உற்பத்தி பண்ணுற ஆக்சிஜனோட விலை வந்து பார்த்தோம்னா 275 லிட்டர் ஆக்சிஜன் உருளையின் விலை 6500 ரூபாய். சரிங்களா? ஒரு ஆரோக்கியமான மரம் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யும் ஆக்சிஜன் அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1,375 லிட்டர். ஓராண்டில் ஒரு மரம் உற்பத்தி செய்யும் ஆக்சிஜன் விலை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 2,37,25,000 ரூபாய். சரிங்களா? குறிப்பிட்ட கால அளவில் காற்று எவ்வாறு மாசடைகிறது என்பது பற்றி பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த அரசு பயன்படுத்தும் எண் எது அப்படின்னு பார்த்தோம்னா காற்று தரக்குறியீட்டு எண். என்னன்னு பார்த்தோம்னா 0லேருந்து
50க்குள்ளே இருந்ததுன்னா சிறந்தது. அதாவது இதோட நிறம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா க்ரீனில் இருக்கும். 51லேருந்து இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் கொடுக்கல, அது அப்படியே சொல்லிடுறேன், அதை மாத்திரம் நோட் பண்ணிக்கோங்க. 0லேருந்து 50க்குள்ளே இருந்துச்சுன்னா சிறந்ததாக இருக்கிறது. 51லேருந்து 100 வரைக்கும் இருந்துச்சுன்னா மிதமானதாக இருக்கிறது. 101லேருந்து 150 வரைக்கும் இருந்துச்சுன்னா பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ளவர்களுக்கு ஆரோக்கியமற்றது. அதாவது பாதிக்கப்படக்கூடியவர்கள்னால் நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு இது வந்து ஆபத்தானதாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 151லேருந்து 200க்குள்ளே இருந்துச்சுன்னா இது வந்து ஆரோக்கியமற்றதாக கருதப்படுகிறது. 201லேருந்து 300க்குள்ளே இருந்துச்சுன்னா மிகவும் ஆரோக்கியமற்றதாக இருக்கிறது. 301லேருந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா கேடு தரக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இந்த கொஷின் இன்னொரு முறை படிக்கிறேன், கேட்டுக்குங்க. குறிப்பிட்ட கால அளவில் காற்று எவ்வாறு மாசடைகிறது என்பது பற்றி பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த அரசு பயன்படுத்தும் எண் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எண்ணெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின். தொழிற்சாலை கழிவுகளில் நஞ்சாகக்கூடிய அடர்த்தியில் காணப்படும் உலோகங்கள் எவை அப்படின்னு பார்த்தோம்னா காட்மியம், குரோமியம், காரியம். சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் இரண்டு சரக்கு கப்பல்கள் எப்போது மோதிக்கொண்டு கடலில் எண்ணெய் சிந்தியது அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 28, 2017 இது நடந்தது. இதில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வரை பாதிப்புக்குள்ளாகுது அப்படின்னு பார்த்தோம்னா 34 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடற்கரையில் எண்ணெய் பரவி பாதிப்பினை ஏற்படுத்தியது. இந்த கொஷின்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம், அதனால் இதை எல்லாமே கொடுத்துருக்கேன். குடிநீரில் காணப்படும் அதிகப்படியான ஃப்ளூரைடு எந்த நோயினை ஏற்படுத்துகிறது? ஃப்ளூரோசிஸ். தூய்மையான நீருக்கான உரிமை இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் உள்ள அடிப்படை உரிமை? பிரிவு 21. நீர் மாசுபாட்டினை தடுத்தல் மற்றும் கட்டுப்படுத்தலுக்கான நீர் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? 1974. பிரிவுகள் 17 முதல் 40 வரை. சுற்றுச்சூழல், காடுகள் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் என்பது டேஷ் அரசின் கிளை அமைப்பாகும். என்னன்னா நடுவண் அரசின் கிளை அமைப்பாகும். தேசிய நதிநீர் பாதுகாப்பு திட்டம் எப்போது செயலாக்கம் பெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா 1995ஆம் ஆண்டு. இந்தியாவில் மாசடைந்த ஆறுகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 302 இருந்துச்சு. இப்போ 2006லேருந்து 351 உயர்ந்திருக்கிறது. நண்பர்களே, இதோட இது வந்து பார்த்திங்கன்னா 13th லெசன் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் 12th லெசன் வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்டு 13th லெசன் பார்த்துருக்கோம். அதே மாதிரி 12th வந்து பார்த்திங்கன்னா இப்போது லாஸ்ட் லெசன் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பார்ட் 1 பார்த்துருக்கோம். இன்னொரு பார்ட் இருக்குது. அதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம 11th ஸ்டாண்டர்ட் அண்டு 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த வீடியோஸ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இது கூட சிலபஸை படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மார்க் நிறைய ஸ்கோர் பண்ணுவீங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே ஒரு லெசனை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அது கூட இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒரு கொஸ்டின் கூட உங்களுக்கு மிஸ் ஆகாது. கண்டிப்பாக நீங்கள் இதை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. அதாவது மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணுவீங்க. நீங்கள் பாஸ் ஆகணுன்ட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன், அதாவது கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் படிக்கிறேன்னீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.